இடைக்கால பட்ஜெட் இப்போ சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை மாநில அரசு சொல்லியிருக்கு. குறிப்பா ஜிஎஸ்டி வருவாய் குறைந்ததுதான் தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடிக்கு ஒரு காரணம்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேசியிருக்காரு. பட்ஜெட்டின் விஷயங்கள் எப்படி பார்க்கணும்? கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் நல்லாட்சி வழங்கிய அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு. இந்த அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஆளுநர் அவர்களும் பாஜக அமைச்சர்களும் பல்வேறு நெருக்கடிகளை தந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கூட தராமல் நெருக்கடியை தந்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வருகிற போதெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்ற அவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவருடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டதை நாடு பார்த்தது, நாடு நன்கு அறியும். இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் தாக்குப்பிடித்து, குறிப்பாக நிதி நெருக்கடிகளை தாக்குப்பிடித்து திமுக அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறது, வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. தற்போது அடுத்த தேர்தலை சந்திக்க உள்ள சூழலில் கடைசி கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு தந்திருக்கிற நிதி நெருக்கடியை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திமுக அரசுக்கு நல்ல ஆதரவை வழங்கக்கூடிய வகையில், மீண்டும் அந்த அரசு அமையக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கே வாக்களிப்பார்கள், பேராதரவை நல்குவார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சார், அதே போல தமிழக அரசு பெண்களுக்காக போடப்பட்ட 5000 ரூபாய் பெரும் விமர்சனம். அதாவது பார்த்தீங்கன்னா கோடை காலம் சொல்லிட்டு 2000 ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்காங்க. தற்போது தமிழகம் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் தமிழக அரசு இந்த நிறைவேற்றப்பட்டு விமர்சனம் பார்க்குறீங்க. நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் காட்டியிருக்கிற தீவிரம் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த மகளிர் உரிமை தொகையை வழங்க விடாமல் தடுப்பதற்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்த உண்மை. அப்படி ஒரு நிலை இருந்தும் கூட அதனால் சட்டப்பூர்வமான எந்த தடையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் அந்த சதியை முறியடிக்கும் வகையிலே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா 1000 ரூபாய் என்கிற வகையிலே 3000 என்றும், அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2000 உயர்த்தி தரப்படும் என்கிற அறிவிப்போடு மே மாதத்திற்குரிய 2000 ரூபாய் அது கோடை சிறப்பு தொகை என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்து வருகிற ஆட்சிக்கான முதல் மாத தொகை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் 5000 ரூபாய் தொகுப்பாக வழங்கியிருக்கிறார்.
இதனை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள், பெண்கள் வரவேற்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் யாவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் பாஜகவினரும் அவரை அந்த கட்சியை சார்ந்த அணியினரும் தான் வயிற்றெரிச்சலில் இந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள், குறை கூறுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த பேச்சு வந்து கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில பரவலாக பேசப்படுது. காங்கிரஸ் ஒரு பெரு அழுத்தம் கொடுத்தது. திமுக தலைமையில இந்த தேர்தலுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அழுத்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழலா மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளும் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். 22ஆம் தேதி வந்து திமுக அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் வந்து பொது வெளியில இது போன்ற கருத்துக்களை பேசுவது கூட்டணியில ஒரு சலசலப்பை உண்டாக்காதா? ஏற்கனவே டெல்லிக்கு எல்லோரையும் வரவழைத்து கூட்டணி தொடர்பாக யாரும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்று அறிவுறுத்தியதாக ஊடகங்களில் நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதனை வைத்து கூட்டணி இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான தலைமை ஒரு முடிவுக்கு வந்துவிடாது. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி, தேசிய தலைமைதான் இறுதி முடிவு செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர அது இறுதியான முடிவு அல்ல. அது தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சொல்லப்படுகிற கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ராகுல் காந்தி அவர்கள் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற நேரடி பிரதிநிதிகள் திமுக தலைமையோடு பேசி முடிவு காண்பார்கள். இடையிலே இப்படி வருகிற விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை. ராஜகண்ணப்பன், தளபதி உள்ளிட்டவர்கள் வந்து காங்கிரஸை இது போன்ற பேச போய் தான் நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாணிக் அவர் சொல்லியிருக்காரு. தளபதி மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய எங்களோட காங்கிரஸ் தமிழக தலைவர் கோரிக்கை வைத்தும் திமுக வந்து அதை வந்து காது கூட செவி சாய்க்கவில்லைன்னு அவர் குற்றம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் இது போன்ற சலசலப்பு வரத்தான் செய்யும். எல்லா கூட்டணி கட்சிகளிலும் பேச்சுவார்த்தை நடக்கிற போது இது போன்ற முரண்கள் எழும், சலசலப்பு உருவாகும். ஆனால் கடைசியில் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். திமுக தலைமையிலான கூட்டணியிலும் இதுதான் இப்போது நிகழ்கிறது.
இதனால் எந்த பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். என்டிஏ கூட்டணி பலவீனமா இருக்கு, இந்தி கூட்டணி பலமா இருக்குன்றீங்க. ஆனா என்டிஏ கூட்டணி இந்த மாதிரி சலசலப்புகள் எதுவுமே தற்போது வரை இல்லை. ஆனா இந்தி கூட்டணியோட தொடர்ச்சியாக இந்த சலசலப்பு நிலவி வருகிறது. பலவீனமான கூட்டணியில் போட்டி பெரிய அளவில் இருக்காது, அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை இருக்காது. பலமுள்ள கூட்டணியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான இயல்பாக போட்டி எழும், அதிகார பகிர்வு தேவை என்கிற அந்த கருத்தும் எழும். இவ்வாறு சலசலப்பு எழுவதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது, ஆட்சிக்கு வரப்போகிறது. ஆகவேதான் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலும் கூட இந்த போட்டி சார்ந்த சில விமர்சனங்கள் எழுகின்றன. 5 சீட்டுகள் இந்த முறை நாங்கள் திமுக கூட்டணியில் நெகோசியேஷன் அது முடிவு பண்ணுவாங்க. பாஜகவுடைய தேசிய அமைப்பு பிஎல் சந்தோஷ் சென்னை பேசும்போது தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கு, பணியாற்றணும் அப்படின்னு பிஜேபியினுடைய இன்டர்னல் மீட்டிங்ல பேசியிருக்காரு. அந்த காலத்தை எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, தேர்தலை எப்படி கடைசி பார்க்குறாங்க, அந்த டைமுக்கு அவங்க தெரிஞ்சு பேசுறாங்க. அவங்க ஆளுங்கட்சி தேர்தல் ஆணையத்தோடு அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கலாம். ஆகவே அவர்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையிலே அந்த கருத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக என்ன பகீரத முயற்சியை மேற்கொண்டாலும், என்ன சூழ்ச்சி செய்தாலும், சதித்திட்டங்களை தீட்டினாலும் அவர்களால் இங்கே வெல்ல முடியாது. அவர்கள் கணக்கு தப்பு கணக்காகத்தான் முடியும். தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு மண், இந்திய மாநிலங்களில் இருந்து வேறுபட்ட ஒரு மண் என்பதை இந்த தேர்தலின் மூலமும் மீண்டும் அவர்கள் உணர்வார்கள்.